Okay. So guys, recently வந்து பாத்தீங்க அப்படினா நாங்க ஒரு Next.js ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு கிளையண்ட்டுக்காக. ஆக்சுவலா I don't want to tell the client name by the way. So எதுக்காக Next.js ஸ்டார்ட் பண்ணனும்னு பாத்தீங்க அப்படினா first of all இது வந்து ஏற்கனவே பாதி இது அவங்க UI மட்டும் அதாவது front end மட்டும் அவங்க வந்து ஏற்கனவே Nextல பண்ணி வச்சிருந்தாங்க. So we go for that okay இதுலயே போடலாம் அப்படி சொல்லிட்டு பேக் end மட்டும் பண்ணல ஆக்சுவலா. ஏனா ப்ராஜெக்ட் எங்க கிட்ட வரும்போதே ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படினா front end பண்ணிருக்கோம் பேக் end மட்டும் நீங்க பண்ணனும்னு சொல்லிட்டு தான் வந்தது ஆக்சுவலா. So we did it. ஸோ இதில் எதுக்கு வந்து எகைன் நாங்கள் வந்து இதோட பேக் end வந்து திருப்பி நம்ம பைத்தான் Node.js போயிருக்கலாம் அல்லது ஜாவா கூட போயிருக்கலாம். தென் வி கோ ஃபார் Next.js ஆக்சுவலி. த ரீசன் இஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி Next.jsல ஒரு ஃப்ரண்ட் end பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயே வந்து நம்ம API பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் கீப் போத் ஃப்ரண்ட் end as well as பேக் end in the same applications actually here. And one more thing, டோக்கன் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதே போல் டெவலப்மெண்ட் பண்ணுறதும் ஒரு சிங்கிள் ஷாட்டில் வி கேன் ஏபிள் டெப்ளாய் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் யூசிங் த ஒன் கமாண்ட். பட் நீங்கள் பைத்தான் போகிறீங்க ஜாவா போகிறீங்க இல்லை வேறு எக்ஸ்பிரஸ் போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், பேக் அண்ட் தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் போர்ட் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் when it comes to this one Next.jsல ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அதனால தான் இந்த Next.js நாங்கள் சூஸ் பண்ணது ஆக்சுவலாக. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணுறது, டிபெண்டன்சி மேனேஜ் பண்ணுறது, ஆர்கிடெக்சர் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். த மெயின் திங் இஸ் ரவுட்டிங். ஏன்னா ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள ரவுட்டிங்கோ பேக் எண்டுக்குள்ள ரவுட்டிங்கோ கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக Next.jsல எனக்கு கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணும்போது விச் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. வித்தின் அ ப்ராஜெக்ட் வந்து கிளைண்ட்டை நாங்கள் பேசினதுக்கப்புறம் வித்தின் ஒரு 2-3 ஹவர்ஸில் வி செட் அப் த project initially in our development system, and within 2 or 3 days we can able to develop the APIs for the project. I think that's மொத்தம் அதில் கிட்டத்தட்ட ஒரு 8-10 APIs இருந்தது. அது கிட்டத்தட்ட 3 APIs we developed immediately and we deployed actually for the client actually. Okay, so Next.js அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு it is good for full stack development. நீங்கள் full stack development கற்றுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு Next.js அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே சேர்ந்து பண்ணால் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல் த டிஃபரன்சஸ் ஆர் தேர். ஸோ Next.js is good. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்களும் ப்ராஜெக்ட் எல்லாமே இப்போ Next.jsல கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக வர கிளைண்ட் கிட்டமே வி ஆல்வேஸ் ரெஃபரிங் டு யூஸ் Next.js ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி கோடிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.